நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நல்ல ஒரு மெது வடை எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு மெயினாக வந்து மாவு எப்படி ஆட்டுறது அது மாதிரி பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஈஸி தான் இது. நான் வந்து என்னோட கிரைண்டரில் ஆட்ட போகிறேன். அதை எப்படி ஆட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் இந்த பாருங்கள், முழு உளுந்து அதை எடுத்துக்கோங்க. முழு உளுந்து வந்து ஒரு கிளாஸ் கரெக்டாக இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கேன். இதை வந்து நம்ம ஊற வச்சா ஒரு 1/2 அன் ஹவரில் நல்லா ஊறிடும். ஸோ 1/2 அன் ஹவரில் நல்லா இது மாதிரி ஊறி இருக்கு, நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை அரைக்க போகிறோம் கிரைண்டரில். ஸோ என்னுடைய அல்ட்ரா பிரைட் வெட் கிரைண்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அரைக்கிறதுக்கு. அதோட கல் போட்டுக்கிறேன். நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆகும். நல்லா புசு புசுன்னு நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு வடையும் நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக. அதான் வந்து உருட் டால் இந்த உளுந்து வடைக்கு ஸ்பெஷல். அதுமாதிரி நம்ம பண்ணலாம். தண்ணியை ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். மீறும் போது மட்டும் போட்டுக்கலாம். தண்ணி வந்து முதல்ல கொஞ்சம் ஊற்றலாம். அதுக்கப்புறமா தெளித்து தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைப்போம், ஆன் பண்ணிக்கலாம். எடுத்து போடுங்க, போடும் போதே போடலாம். இது மெயினாக நான் வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணி ஆட்டுறவங்க வந்து நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். ஸோ உளுந்து போட்டுடலாம். ஸோ உளுந்து போட ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றலாம். இப்போது ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதான் இதோடைய மெயின் திங். முதல்ல ஆடும் போது பரவாயில்ல, கடைசியில் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். நல்லா தெளிச்சு தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கணும். தண்ணி சூப்பர். மெயினாக நம்ம முதல்ல அரைக்கிறது நல்லா ஊற்றி தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டாம். தேவைப்படும் போது மட்டும் தெளித்து ஊற்றலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது கரண்டி இருந்துன்னா மாவு வந்து அப்படி தள்ளி விடுங்க. மாவு வந்து நான் பக்கத்துலேயே இருக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா அதுவே ஆடட்டும். அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அப்போ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னு நம்ம ஊற்றலாம். நான் வந்து இந்த உளுந்து வடை பண்ணுறது எப்படின்னு வந்து நான் என்னுடைய மீல்ஸ் வீடியோலையும் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோலையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பட் வந்து நம்ம டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கல. அதனால் நான் சில பேர் டீட்டெயிலாக போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ்பெஷலி வந்து கிரைண்டரில் எப்படி ஆட்டி அரைக்கிறதுன்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் எப்படி ஆட்டி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். நான் அவசரமாக நம்ம பண்ணும்போது கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணும்போது நம்ம மிக்சியில் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி மிக்சியில் வந்து என்னென்னா வந்து மாவு அரைக்கும் போது வந்து மிக்சி வந்து சிக்கிக்கும், ஆஃப் ஆகிடும். அது அடிக்கடி நம்ம வந்து ரீசெட் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்கும். அந்த ப்ராப்ளமே எதுவுமே இல்லாமல் கிரைண்டரில் வந்து நல்லா அழகாக ஆட்டலாம். நல்லா புசு புசுன்னு நம்ம மாவு எடுக்க முடியும். அவ்வளோதான். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு மிக்சியில் கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரைண்டரில் ஆடுறது தான் பெஸ்ட்டு. நல்ல வடை வரும். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து நல்லா அரைப்பட்டிருக்கு. இன்னும் நல்லா அரையணும். ஆனால் கொஞ்சம் அதுவும் நல்லா மேலே அப்படியே உப்பி வருது பாருங்கள். இங்கே சைட்ஸில் வரும்போது நம்ம இது மாதிரி அப்படியே எடுத்து விடணும். அதை இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இந்த ஸ்டேஜில். இனிமேல் வந்து தண்ணி தெளித்து தான் நம்ம ஆட்டணும். நல்லா அப்படி இந்த மாதிரி எடுக்கும் போதே கையில் பார்க்கும் போதே நமக்கு நல்லா புசு புசுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா இது வந்து அரைப்படும் போது இன்னும் நல்லா வரும். அப்படி மேலேருந்து போடும்போது நமக்கு அப்படியே க்ரீமாக அப்படி கீழே விடும். அப்படி அதுதான் உளுந்தோடைய பதமே. நம்ம இட்லிக்கு ஆட்டும் போது கூட உளுந்து நம்ம அந்த பதத்தில் தான் ஆட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வடைக்கு தனியாக ஆட்டி எடுத்துக்கணும். இன்னும் நல்லா க்ரீமாக விழும். இப்போ வந்து பார்க்குறதுக்கு உளுந்து பீசஸ்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அரைப்படட்டும். ஸோ இப்போ தண்ணி வந்து லேசாக தெளிக்க போகிறேன். நான் கையில் லேசாக கொஞ்சோன்னு எடுத்து சும்மா இப்படி இப்படி தெளிச்சு விடணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 6-7 டைம்ஸ் பண்ணணும். நல்லா தெளிக்கும். இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். இப்போ அரைப்பட்டு சைட்ஸில் எடுத்து விடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ திருப்பியும் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தெளிக்க போகிறேன். மொத்தம் இது வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்குள்ளே நல்லா அரைப்பட்டுருச்சு. ஸோ உங்கள் கிரைண்டரை பொறுத்து நீங்கள் உளுந்தோடைய அளவை பொறுத்து இருக்குது. 20 மினிட்ஸில் கூட ரெடி ஆகிடும். இல்லை 25 மினிட்ஸ் மேக்ஸிமம். சில சமயத்தில் உளுந்த வடைக்கு வந்து கொஞ்சம் உளுந்து முழுசாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ரொம்ப எல்லாமே மையை அரைக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் உளுந்து கூட நம்ம விடலாம். ஆனால் இப்போ நிறைய உளுந்து இருக்குது. அதனால் இன்னும் ஆட்ட போகிறேன். எடுத்து விடு. இப்போ வந்து 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி இப்படி நம்ம ஒரு பாத்திரத்தில் போடும் போது நல்லா ஆல்மோஸ்ட் பட்டர் கன்சிஸ்டன்சி, நல்லா வெண்ணெய் மாதிரி வரணும். நல்லா சாஃப்டாக தண்ணி மாதிரி கூட இப்படி விழணும். அப்படியே க்ரீமாக. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து நல்லா உளுந்து வடை பண்ணுறதுக்கு இப்படி வரணும். விழும்போது தெரியும் பாருங்கள். நல்லா வடை மாதிரி இப்படி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்ற அரைச்சிட்டோன்னா நம்ம
அப்புறம் எண்ணெய் குடிக்கும் நல்லா. அதனால் எண்ணெய் குடிக்கக்கூடாது நம்ம வடை, அப்புறம் ரொம்ப நல்லா இருக்காது, மாதிரி சாகி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இருக்கணும், அரைப்பட்டிருக்கணும், க்ரீமியாக இப்படி வேணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஆட்டும் போது தான் வந்து ஒரு கிளாஸ் உளுந்துக்கே வந்து நமக்கு நிறைய மாவு கிடைக்கும். நீங்கள் ஒரு மாதிரி திக்காக ஆட்டிங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும், இதில் பாதி மாவு தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆட்டினீங்கன்னா டபுள் த குவான்டிட்டி உங்களுக்கு மாவு கிடைக்கும், அது நிறைய வடை பண்ணலாம். அதனால் நல்லா ஒரு கிளாஸ் உளுந்து ஊற வச்சாவே நல்லா இந்த மாதிரி கிரைண்டரில் ஆட்டும் போது நமக்கு நிறைய வரும். சைட்லலாம் இருக்கலாம் கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஆட்டும் போதே வந்து கொஞ்சோண்டு உப்பு போடலாம், கடைசியில் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ போட போது அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அது போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அது கூட உப்பும் போட்டும் போது அப்போ பிசைஞ்சிக்கலாம். அதனால் மாவுக்கு முதலே உப்பு போடணும்னு இல்லை. வெறும் உளுந்து மட்டும் ஆட்டி வச்சுருக்கோம் நம்ம. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே 1-2 உளுந்து நல்லா முழுசாக நல்லாயிருக்கும், வடையில் வாயில் வரும்போது நல்லா தான் இருக்கும். அதனால் அது மாதிரி ஆட்டிருக்கும். நான் வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, வாயில் வரக்கூடாது, அது மாதிரினா நீங்கள் இப்போ நல்லா பொடியாக வந்து ஒரு பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி நீங்கள் அப்புறமா இதில் மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரைக்கும் போதே ஆட் பண்ணும்போது வந்து மாவு ரொம்ப காரமாகிடும், அதனால் நீங்கள் அப்போ ஆட் பண்ணாதீங்க. வெறும் உளுந்து மட்டும் இந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிடலாம். ஸோ மிச்சம் இருக்க மாவையும் எடுத்துடலாம். பாருங்கள் நிறைய மாவு இருக்குது. நல்லா வரணும். இது வந்து நல்லா வடை வந்து நம்ம எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைச்சிக்கணும். நல்லா மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாக நிறைய பேருக்கு இது மாதிரி சர்வ் பண்ணலாம் ஈஸியாக. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா பொங்கலோட நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூனில் வந்து நம்ம எந்த கிராண்ட் மீல் பண்ணாலும் வடையை வந்து நம்ம சர்வ் பண்ணுறது நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷன். ஸோ மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இதுக்கு அப்புறமா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வடைக்கு வந்து நம்ம நல்லா மாவு ஆட்டிட்டோம். இப்போது வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியை நறுக்கிருக்கேன், அப்போ தான் வந்து வாயில் வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொடியை நறுக்கிக்காங்க. கொத்தமல்லி என்ன போட்டுக்கலாம், ஆப்ஷனல். கருவேப்பிலை போட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போடல, அதனால் உப்பு போட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு மாவுக்கு வந்து நான் இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா அப்புறமா மாவு கலரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் வேணால் போட்டுக்கலாம். முதல்ல போட்டால் எல்லாம் கறிக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட போகிறோம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பில் வந்து நல்ல பெரிய கடாயை எடுத்துக்காங்க. ஏன்னா நிறைய வடை போடலாம், நல்லா ஸ்பேஸ் வேணும். ஏன்னா நல்லா ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வடை போடுறோம். நல்லா கையில் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடை நல்லா மாவு நல்லா இதுவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி சின்னதாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றில் வந்து எண்ணெய் எடுத்துக்காங்க. எண்ணெய் வந்து கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். அதனால் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்படி நல்லா ஹாட் ஆயில் இருக்குது, நல்லா கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக போட போகிறோம். ஸோ கொஞ்சம் அப்படி மாவு கையில் எடுத்துக்கலாம். சில பேர் அதிலே டைரெக்டாக அப்படியே விடுவாங்க, தம்பில் வச்சு ஹோல் போட்டு. இது ஈஸியாக பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி வாட்டர் தொடும் போது வந்து ஷேப் பண்ணிக்கலாம், நம்மளே என்ன ஷேப் வேணும் ரவுண்டாக வரதுக்கு. நடுவில் ஒரு ஹோல் போடும் போது வந்து இப்படி வாட்டரில் போடும்போது ஒட்டாமல் வரும். நல்லா இப்படி பண்ணிவிட்டு இந்த கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மெதுவாக கிட்ட போய் இது போடணும். எடுத்துகிட்டு பேட்ச் போட போகிறேன், பாருங்கள். முடிஞ்சாலும் டக்குன்னு போடணும் நம்ம, ஏன்னா வந்து ஒன்று வந்து ரொம்ப தீஞ்சிரும், அப்புறமா இது ஆகிடும். அதனால் 4 வடை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டிப்பில் வந்து எண்ணெய் நம்ம இதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே போட்டுடலாம். இன்னும் ஒன்று போட்டுற போகிறேன் நான் இங்கே. இப்போ வந்து வடையெல்லாம் திருப்பி விடுவோம். இப்போ ஜல்லிக்கரண்டி இது மாதிரி எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு போட்ட வடையெல்லாம் மெதுவாக திருப்போம். நல்லா வேகட்டும், அதெல்லாம் திருப்ப வேண்டாம். இப்போ வடை எப்பவுமே வந்து நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷன் வந்து நல்ல ஒரு கிராண்ட் ஃபுட்டாக இருக்கும். எப்பவுமே யார் கெஸ்ட் வந்தாலும் நீங்கள் வடை பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்லா மாவு அரைச்சிட்டு இதுமாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக வடை பண்ணுறது அதனால தான் வந்து டீட்டெயிலாக நான் எனக்கு காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுமாதிரி பண்ணணுன்ட்டு. இதுக்கு நீங்கள் வடை பண்ணலைன்னா மெயினாக நீங்கள் பண்ணுங்கள். இதில்
சைடில் வந்து ஒரு பேப்பரில் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போடுறது வந்து கொஞ்சம் ரெடியாக இருக்கும். பேப்பரில் எடுத்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஆகும். எண்ணெய் வந்து நான் இனஃபாக இல்லைன்னா வந்து வடை வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து வடை பண்ணும் போது கொஞ்சம் நல்ல அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பண்ணுங்கள் வடையை. அப்போ தான் வடை நல்லா வரும். இதை படுத்தலாம். இப்படி வச்சு எண்ணெய் நிறுத்தி எடுக்கலாம். நல்லா பொறுமையாக நம்ம ஒரு வடையாகவே நிறுத்தி எடுப்போம். என்ன திருப்பி திருப்பி அது எண்ணெயில் விழுந்துடும். அப்போ இன்னும் கொஞ்சம் சாகி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நான் இன்றைக்கி எந்த பேக்கிங் சோடா எதுவுமே போடல. அதுவே நல்லா நார்மலாகவே உப்பி வரும். அதனால் சில பேர் பேக்கிங் சோடாலாம் போடுவாங்க, அது தேவையே இல்லை. அதனால் அது எதுவும் போடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அரிசி மாவு கூட போடல. சில பேர் அரிசி மாவு போட்டு அதை கிறிஸ்பி ஆக்குவாங்க. பட் நம்ம நார்மலாக நல்லா அழகாக நம்ம உளுந்தை வந்து அரைச்சினாவே இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். நான் இப்போ காட்டுறேன், உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஃபஸ்ட் எடுத்துருவோம் அதை. ரொம்ப எண்ணெய் காஞ்சிட்டா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மேலே மட்டும் வேகும், உள்ளே வேகாது. அதனால் வந்து ரொம்ப வந்து எண்ணெயை வந்து காய விடாதீங்க. அப்போ தான் உள்ளே நல்லா ஈவனாக வேகும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ட்ரிப் எடுத்து வச்சிட்டோம். இன்னொரு ட்ரிப் போட்டுட்ருக்கேன் நான். ஸோ உளுந்து வடை வந்து நல்லது உடம்புக்கு. உளுந்து நான் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் உளுந்து வந்து நல்லதுனால நம்ம இதை சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வடை வந்து சுட்டுருக்கோம். 2 ட்ரிப் சுட்டுருக்கோம். இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக மாவு இருக்குது. இதோட மாவு இன்னும் மிச்சம் இருக்குது. ஸோ மொத்தம் நம்ம வந்து ஒரு 30 to 40 வடாஸ் பண்ணலாம். நம்ம போட்டது நம்ம வந்து ஒரு கிளாஸ் உளுந்து தான். அதுலேயும் நல்லா நம்ம ஒரு 30 to 40 வடாஸ் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அதை வந்து நம்மள ஒரு கோகோனட் சட்னியோடு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். மார்னிங் வந்து பொங்கலோட சக்கரை சட்னியோட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வந்து நல்லா சாம்பார் குழம்பு மாதிரி போட்டு சேர்த்து சாப்பிட்லாம். நீங்கள் வடை வந்து மார்னிங்க்கும் போகும், ஈவினிங்க்கும் போகும். நல்லா நீங்கள் கெஸ்ட் வரும்போது பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.